ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினையும் நம்ம பசங்க நல்லா படித்து வச்சிருப்பா. கண்டிப்பாக பல டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க. கிராமர் பார்ட்ன ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன், சரிங்களா? இல்லை வாட்ஸ்அப் குரூப் அப்லோட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிஜினன்ட், அன்பெர்டப்ட், நெக்ஸ்ட்டு இம்பேர்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கிங்லி, டைலேட்டட், ஃப்ரைல், ஓகேங்களாப்பா? ஸோ இதுக்கப்புறம் 7th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சைல்டுக்கான கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் வேர்டு என்ன அப்படின்றத பார்த்து வச்சுங்க. 8th ஒன் ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்டு பிலீஃப். ஸோ பிலீஃப்க்கான கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு முன்னாடி எது போட்டால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 9th one choose the correct expansion of the abbreviation IPC, ஓகேங்களா? 10th one complete the following sentence with the most appropriate phrasal verbs given below. The meeting was dash due to bad weather, ஓகேங்களா? 11th one choose the suitable option to pair it with the word powder to form a compound word. ஸோ பவுடருக்கான கரெக்ட் காம்பவுண்ட் வேர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 12th one fill in the blanks with the most appropriate preposition given belowப்பா. Mulan ran dash the house, ஓகேங்களா? 13th one complete the sentence using the appropriate verb given below. Rare plants dash in the silent valley, ஓகேங்களா? 14th one choose the most appropriate linker words பா. ஸோ finish your work dash you will not be sent home, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 பா. ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 3 அதுனா போதும், 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 15th வந்து பார்த்தீங்கன்னா where did the crew undergo their basic training. 16th one what did the jeweler say about the article. 17th one why did M. Amel blame himself. 18th one who did Watson see when he entered the room, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2 போயட்ரி லைன்ஸ் கொடுத்து உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 எழுதினா போதும். ஸோ 19th வந்து ஏ வந்து வாட் டஸ் இட் ரெஃபர் டு. பி வாட் இஸ் ஃபவுண்ட் நியர் த ஹவுஸு. 20ல் ஏ ஒய் வாஸ் இஸ் கப்போர்ட் எம்டி. பி who does he refer to, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21 பா. ஏல வந்து what will happen if you make a slight mistake. B what do you mean by the word slip here. 22 a who tells us to hate our brothers. B ல what happens when we hate our brothers, ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெயின் மேட்ரு தெளிவாக சொல்லிடுறேன் ப்ரோ. இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்களையும் அப்படியே வந்துருமா கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடும்பா. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி வச்சுட்டு நல்லா படித்து வச்சுங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் இது அப்படியே வர வாய்ப்பு இருக்குது, இப்போ சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எதனால் சொல்கிறேன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக இது போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் 23 வந்து ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு அதர் வாய்ஸ். ஸோ த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிஷன் பை த போலீஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீ ஆக்டிவ் வாய்ஸை மாற்றணும். நெக்ஸ்ட் 24 வந்து சூஸ் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் பா. மைக்கேல் செட் டு பாரதி ப்ளீஸ் லெண்ட் மீ எ பென், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. 25 பஞ்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் டோன்ட் வரி he assured his downcast family. 26 transform the following sentence into simple sentence பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோ ராதிகா இஸ் புவர் ஷி ஹேஸ் ஏ ஹெல்பிங் டெண்டன்சி, இதை வந்து நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும், ஓகேங்களா? 27 ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் பா. ஹார்ட் ஒர்க்கிங் மேத்யூ வாஸ் பிஸ்னஸ் மேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள், வார்த்தைகளை மாற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோனு அப்ளை யூ, ஓகே பார்த்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் வந்து கம்பல்சரி இதை அட்டன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரோட் மேப் கொடுத்துருப்பாங்க. A stranger wants to visit the KPN house. Write the steps to guide him to reach his destination, ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்போசிட் ரோடில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து KPN ஹவுஸ்க்கு போகணும். ஸோ எப்படி வந்து நீங்கள் வழி சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கோ ஸ்ட்ரைட், டேக் ரைட், தேர் இஸ் ஏ அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி வந்து ஒரு 5 பாயிண்ட் போட்டால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரி, ஒரு 2-3 பாயிண்ட் போட்டாலே போதும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பா. ஸோ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் ஸோ பேராகிராஃப் பொறுத்து எனிட்டு வந்தால் போதும். 29 வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோன் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். 30 highlight the factors responsible for the all women Indian Navy crew to carry out their expedition. 31 how did Holmes trap Mr. Culverton Smith to confess the murder. 32 give a brief character sketch of Sansaka Sanyal, ஓகேங்களா? சன்சக்க சன்யால்.
ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2. ஸோ போயமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33ல் வந்து ஃப்ரம் த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் டஸ் நாட் poet want the readers to possess. 34 how is mystery depicted in the poem the house of Elm Street. 35ல வந்து பார்த்தீங்கன்னா read the following stanza and answer the questions. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துருக்காங்க, கீழே கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் தி லைன்ஸு. நெக்ஸ்ட் பி வந்து மென்ஷன் த ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் த அபோவ் லைன். ஸோ ரைமிங் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கு ஸ்ப்ரிங்கு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்முவோம், ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் 36 வந்து paraphrase the following stanza. அப்போ ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 3பா. ஸோ செக்ஷன் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி ஒன்று எழுதுனா போது 37ல் வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் கோட் ஆர்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒரு சினாரி நடந்திருக்கும், அது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முலன் த ஜென்ரல் ஆஃப் த ஆர்மி பிகேம் சிக் டூ. நெக்ஸ்ட் ஏ ஹெவி ஃபீவர் ஸ்வெப்ட் த்ரூ த ஆர்மி. நெக்ஸ்ட் த சோல்ஜர் செட் வி வில் நாட் ஃபைட் ஃபார் எ உமன். ஃபோர்த்து ஷீ காட் டிப்ரெஸ்ட் அண்ட் வெண்ட் அவுட் சைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நோ ஒன் கேர்ட் எனிமோர் தட் முலன் வாஸ் ஏ உமன். ஓகேங்களாப்பா. நெக்ஸ்ட் 38 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர். ஸோ பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இது நல்லா படித்து பார்க்காம ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வென் டிட் அங்கிள் டை. பி ஹவ் வாஸ் அங்கிள் ஃபிலிப் பரீட். சி வாட் டிட் த ஆத்தர் ஸ்பெண்ட் ஆல் இஸ் சேவிங்ஸ். டி ஆன் வாட் டிட் த ஆத்தர் ஸ்பெண்ட் ஆல் இஸ் சேவிங்ஸ். இ வந்து வேர் டிட் இ கேரி த அயன் பாக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ தயவு செஞ்சும் கைடு இருந்தால் கைடில் பாருங்கள், புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு. ஸோ அழகாக 5 மார்க் அழகாக தட்டி தூக்கின்னு போயிடலாம் பசங்களா. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ 40 வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ஏ ஸ்பீச் வெல்கமிங் த சீஃப் கெஸ்ட் ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இது மாற்றி வச்சுங்க. 41 ரைட் அண்ட் இமெயில் டு யுவர் டீச்சர் அபவுட் த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் தட் யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லிட்ரஸி ஃபெஸ்ட். ஓகேங்களா, லிட்ரரி ஃபெஸ்ட். நெக்ஸ்ட் 42 வந்து லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபோவ் 5 சென்டென்சஸ். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன மண்டையில் தோணுதோ அப்படியே கற்பனை நம்ம பசங்க எழுதுங்கப்பா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் போட்டாலே போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா. இதெல்லாம் ஈஸியாக எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 43 மேக் நோட்ஸ் இந்த சம்மரி எவ்வளோ மேக் பண்ணலாம்ப்பா, பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 44பா. ஸோ 44 தயவு செஞ்சு ஸ்பாட் தேரெல்லாம் மிஸ்ஸே பண்ணுறாதீங்க. இதில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் அப்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் வி வேர் லேட் ஸோ வி அப்பாலஜிஸ்ட். நெக்ஸ்ட்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டர்ன்ட் அப் ஃபார் த செமினார். நெக்ஸ்ட்டு ஷி ஹேஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 3 hours. நெக்ஸ்ட்டு ஒன் மஸ்ட் நாட் ரிவீல் இஸ் சீக்ரெட்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஓகேங்களா. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் மெமரி போயம்ப்பா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் டைட்டில் எழுதுங்க, மெமரி போயமோட ஆத்தர் எழுதுங்க, முக்கியமாக எல்லாம் லைன்ஸ் எழுதணும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் பார்த்து வச்சுங்க, டெவலப்பிங் த இன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப். ஸோ இதேமாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஹவ் ஹார்ம்ஃபுல் இஸ் த பைட் ஆஃப் த பிளாக் விடோ ஸ்பைடர். வாட் ஆர் த டிசீஸ் காஸ்ட் பை த மஸ்கிட்டோஸ். ஹவு டு மஸ்கிட்டோஸ் ப்ளே எ பார்ட் இன் ஸ்ப்ரெடிங் டிசீஸ். ஒய் ஆர் ஃபைல்ஸ் ஹார்ம்ஃபுல் டு அஸ். ஓகேங்களா. ஆர் பாயிண்ட் லைன் கொடுத்து அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வேர் டஸ் த பெஸ்ட் ஸ்க்ரப் க்ரோ. வாட் மேக்ஸ் ஏ ஹைவே ட்ராவலர் ஹாப்பி. டஸ் சைஸ் மேட்டர் கிவ் ரீசன். வாட் இஸ் த அண்டர்லைங் தீம் ஆஃப் த போயம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கொஸ்டின் எல்லாம் படிச்சு வச்சிருப்பா. இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் ஆன்சர்ஸ் போடுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அதில் அதுக்கு ஆன்சர்ஸ் போடுறேன், அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. தான் பை பாய்.